அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பருப்பு எடுத்திருக்கேன்னா, கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா உருண்டை ஹார்டாயிரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் அரிசி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளியும் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இந்த பருப்பு 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அந்த பருப்பை நல்லா களைஞ்சி தண்ணி வடிச்சிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போதும். ஜாஸ்தி போடாதீங்க. உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த பவுலில் போட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உண்டான பொருள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், கொத்தமல்லி தழை. கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த உருண்டையும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டஸ் நல்லாயிருக்கும். நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே தக்காளி 2 பழம் மிக்சியில் லைட்டாக ஓட்டிட்டு போட்டிருக்கேன். தேங்காய் அரை மூடி அரைச்சி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜீரகம், வெந்தயம், சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இது மசாலா எடுத்து வச்சோம்ல அந்த இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு உருண்டை போடுறதுனால குழம்பு கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி வச்சுக்கலாம். உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கலந்தே விட வேண்டாம், அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பாதி நம்ம உருட்டி வச்ச உருண்டையில் பாதி உருண்டை போட்டு நல்லா கொதித்து உருண்டை வெந்ததுக்கப்புறம் மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் மிச்ச பாதி உருண்டையை நம்ம போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், உருண்டையெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிச்ச பாதியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உடையாமல் நல்லா சூப்பராக வெந்தாக வரும். அந்த உருண்டையும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆயிரும். கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லா கெட்டி ஆயிரும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.